ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நிறைய பேர் வெயிட் லாஸ்க்கு ஏதாச்சும் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். காலையில் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எந்திரிச்சிடுங்க. எந்திரிச்ச உடனே ஒரு 1/2 லிட்டர் போல் தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு வயிற்றை சுத்தம் பண்ணுறதுக்குமே வசதியாக இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாக பசி எடுக்கும். ஸோ காலையில் ஒரு 7 to 8க்குள்ளே நம்ம டிஃபன் முடிச்சிட்டோம் அப்படின்னா, கரெக்டாக 1 மணிக்கு போல் பசி எடுக்கும் மதியம். ஸோ நைட்டு சாப்பாடுமே வந்து 6 to 7க்குள்ளே முடிஞ்சிடும். அதாவது நம்ம தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாச்சும் டின்னர் வந்து நம்ம முடிச்சிடணும். நம்ம சாப்பிடும்பொழுது நல்லா வயிறு முட்டை சாப்பிடணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஒரு 80% சாப்பிட்டோம் அப்படின்னா போதுமானது. கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்த வேலைக்கு வந்து ஈஸியாக பசி எடுக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுமே வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி ஸ்வீட்ஸு, டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸு, மைதாவில் செஞ்ச ஃபுட் ஐட்டம்ஸ், ஆயிலில் வந்து பொரிச்சு எடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸு, பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ் பசி எடுக்காமல் சாப்பிட வேணாம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பசி எடுக்கும்பொழுது கண்டிப்பாக சாப்பிட்ணும். ஒரு சிலர் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உடல் உழைப்பு ரொம்பவே முக்கியம். அட்லீஸ்ட் வாக்கிங் ஆச்சும் போகணும். நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்றது முக்கியம் இல்லை. கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படின்னாலும் சத்தான உணவுகளை சாப்பிட்றோமா அப்படின்றது தான் முக்கியம். ஸோ நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வெயிட் லாஸ் ஆகுதோ இல்லையோ உங்களுடைய வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.